ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சிதனின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 18/4/2024, அதேபோல் சித்திரை மாதம் தமிழுக்கு 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் காலை 7:40 வரை ஆயில்ய நட்சத்திரமும் அதன் பின்னாக மகம் நட்சத்திரமும் நிறைந்த நன்னாளாய் இந்நாள் அமைகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினந்தனை பொறுத்தமட்டிலும் காலை 7:40 வரை தனுசு ராசினேயர்களுக்கும் அதன் பின்னாக மகர ராசினேயர்களுக்கும் சந்திராஷ்டம நாள். குறிப்பிட்டு உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு. ஆக உத்திராட நட்சத்திர நண்பர்கள் எதிலும் நிதானம் பின்பற்ற வேண்டியது அவசியம். இன்றைய தினத்தினுடைய நன்மைகளை அதிக அளவில் நடைபெறுகின்ற நட்சத்திரக்காரர்களாக அமைகின்றவர்கள் ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி நட்சத்திரத்து நண்பர்கள். ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள், கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் என்னெல்லாம் எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அந்த எஃபர்ட்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினம் சற்றே கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் என்று பார்த்தால் மகரம் மற்றும் மீன ராசி நேயர்கள். இன்றைய தினத்தனினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது கரசை கரணம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதில் குறிப்பாக இரவு 8 மணியிலிருந்து இரவு 8:35 வரை இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக கூடுமான வரையிலும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இன்றைய தினம் கரசை கரணத்திலே எல்லாம் வல்ல இறைவன் குலதெய்வ வழிபாடு மற்றும் பிள்ளையார் வழிபாடை மானசீகமாக செய்து அந்த இரவு 8 மணியிலிருந்து 8:35 கணவன் மனைவி இல்லற வாழ்வில் ஈடுபடுகின்ற பொழுது அது எல்லாம் வல்ல வம்ச விருத்தியை ஏற்படுத்துவதற்கு இறைவனினுடைய கருணையை ஏற்படுத்தி கொடுக்கும். தாராளமாக முயற்சியுங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக 27 நட்சத்திரக்காரர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது பொதுவான ராசி பலன் அடிப்படையில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் உடல் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்றது அப்படிங்கிறது சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எடுத்த காரியம் எதுவானாலும் அது ஒரு தடை தாமதங்களை சந்தித்தே, ஒரு சில அலைச்சல்களை சந்தித்தே அதன் பிறகு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நிதானம் பிரதானமாக தேவை. பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டு. தொழிலில் இருந்து வந்த பின்னடைவான சூழல் விலகி போட்டிகளில் வெல்லுகின்ற நாள் இந்த நாள். கிருத்திகை, மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாளாகவும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், குழந்தைகளுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய நாளாகவும், குரு உபதேசம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தேவையற்ற மனக்குழப்பங்களும் ஒரு விரக்தியும் உங்களை சூழும். குழந்தைகளினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனத்தை வைத்துக்கொள்வது நல்லது. உங்களுடைய பெயர் மங்கும்படியான எந்த ஒரு செயலையும் இன்றைய தினம் செய்வதை தவிர்ப்பது மேன்மை தரும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? மிருகசீரிடம், ரிஷப மிதுனத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் தொட்டதெல்லாம் ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நன்முறையில் கிடைக்கக்கூடிய நாள். உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் மருத்துவ செலவுக்கு பிறகு சீராகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஹெல்த் இன்னைக்கு தொந்தரவாகுங்க. பிள்ளைகளோட படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் காரியம் மந்தம், காரியத்தடை, இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி அதன் பிறகு வெற்றியை தரும். பார்த்து நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? புனர்பூசம், மிதுன கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எதை செய்தாலும் அதில் நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டு. கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற நாள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையக்கூடியது மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையும். ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கக்கூடிய நாள். உதவிகள் பெரும்பான்மையாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வீண் அலைச்சல்களையும் தேவையில்லாத அலைகழிப்புகளையும் ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏதாவது வீட்டை அடமானம் போடுறது, சொத்தை விற்கிறது, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளுக்கு ஆளாக்கப்படுவதற்கான அமைப்புகள் பொருளாதார நெருக்கடியினால் ஏற்படும். பார்த்து இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அதேபோல்
ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாள், பொருளாதார ரீதியாக நல்ல நகர்வினை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாள், முயற்சிகள் அனைத்தும் தங்குதடையின்றி வெற்றியடையும். எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டு. முன்பின் தெரியாதவர்கள் வழியிலிருந்து கூட சில உதவிகள் கிடைப்பது மாதிரியான தினம் இன்றைய தினம். சிம்மம், சிம்மராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் குடும்ப பிரச்சனையும் பொருளாதார நெருக்கடியும் இன்றைய தினம் பெரும் பிரச்சனையாக உங்களுக்கு அமையும். ஆக கூடுமானம் வரையிலும் குடும்பத்தில் தேவையில்லாமல் வாய விடுறது, பொருளாதார ரீதியாக நெருக்கடி ஏற்படுத்துகிற மாதிரி கடனை வாங்கி இதை பண்ணுறது, கடனை வாங்கி அதை பண்ணுறதுன்னு எதையும் கடனை ஏற்படுத்தி பெரிய அளவில் பண்ணி சிக்கிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் உங்களுக்கு அது தொந்தரவாகும். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி அமைதி காப்பது சிறப்பு. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வருமானம் சிறப்பாக அமைகின்ற நாள். இந்த சாஸ்திரங்கள், ஆன்மீக பணிகள், வழக்கறிஞர்கள், இந்த மாதிரி பேச்சை முதன்மைப்படுத்துகின்ற தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான யோக நாளாக அமைகின்றது. சரிங்களா? உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு, அன்பு நண்பர்களே, உடல் நிலையில் இருந்து வந்த தடைகள் விலகும், பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும், புதிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும், பற்றற்று இருப்பீர்கள். அதனாலே உங்களுக்கு பலரினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. அனைத்திலும் ஏற்றம் இன்றைய தினம் உண்டு. ஹஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியல, ஹெல்த் தான் இன்றைக்கி தொந்தரவாகும். ஏதாச்சும் ஒரு வகையில் உடல்நிலையில் சின்ன தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். குழந்தைகளும் வயதானவர்களும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி பெரும் முயற்சி எதையும் எடுக்காதீங்க. வீண் மந்தமான எண்ணங்களும் வீண் குழப்பங்களும் மனதை சூழுவது மாதிரியான நாள் இந்த நாள் பார்த்துருக்கணும். சரிங்களா? சித்திரை, கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு, அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கு சிறப்பான நாள். இடமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக அமையட்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஆகச்சிறந்த நாள் இந்த நாள். வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வருமான ஓட்டம் நல்லாயிருக்கும். சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியிட பயணங்கள் நல்ல மேன்மையை தரலாம். ஆனால் இன்றைக்கி வீண் செலவுகளையும் அலைச்சல்களையும் ஏற்படுத்தும். அதனால் கூடுமான வரையிலும் இன்றைய தினம் எந்த ஒரு முக்கிய செயல்களிலும் ஈடுபடுகின்ற பொழுது தவறாமல் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு பண்ணுறது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் பண்ணி விட்டுறாதீங்க. விரயங்கள் அதிகரிக்கும், வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சரிங்களா? விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் தொட்டதெல்லாம் மேன்மை பெறுகின்ற நாள், வெளியூர் பயணங்கள் செய்கின்ற நாள், பொருளாதார ரீதியாக நகர்வு இருக்கின்ற நாள், கடன் குறையக்கூடிய நாளாக அமைகின்றது. ஹெல்த்தில் இருந்த அந்த தொந்தரவுகள்லாம் மடமடன் குறைஞ்சி ஒரு தொந்தரவற்ற நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். சரி, அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும், அன்பு நண்பர்களே, என்ன லாபம் வந்தாலும் இன்றைக்கி செலவு தான். பிள்ளைகளோட உடல்நிலையில் சின்ன தொந்தரவு, மருத்துவ செலவுன்னு எதிர்பாராத சில செலவீனங்களை ஏற்படுத்தி அதனால் பொருளாதார நெருக்கடிகளை கொடுப்பது மாதிரியான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வருமானம் சிறப்புற அமையும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகும், பின்னடைவுகள் குறைந்து பொருளாதார ரீதியான ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஆரோக்கியகரமான செயல்பாடுகளையும் வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும், பொருளாதார நகர்வு சிறப்பாக அமையும், கல்வியில் ஏற்றத்தை தரக்கூடிய நாள் இந்த நாள். தனுசை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகம் அல்லது தொழிலில் ஒரு அழுத்தத்தையும் ஒரு ஒரு பின்னடைவையும் வழங்குவது மாதிரியான நாள் இந்த நாள். ஆக கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு செயலானாலும் அதை விட்டு கொடுத்து செயல்படுவதும், பொருளாதார ரீதியாக பெரும் முயற்சிகளை தொழிலில் ஏற்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. இல்லைனா வீண் நட்டமோ அல்லது பொருளாதார ரீதியாக நெருக்கடியோ ஏற்படும். அகலக்கால் வைக்காமல் என்ன இருக்கோ அதை மட்டும் நகர்த்துறது மேன்மை. சரிங்களா? சரி, பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், உத்தியோகத்தில் இருந்து அந்த தடைகள் விலகும், பிள்ளையார் பெருமானை மனதார வழிபாடு செய்து தொழிலில் எல்லாம் அவன் மேலே போட்டு பாரத்தை இறங்குங்க. நல்ல ஒரு ஏற்றத்தையும், ஆரம்பத்தில் சில தடைக்கற்கள் இருந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி கொடுப்பார் பிள்ளையார் பெருமான். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தொழில் சார்ந்து ஏற்றம், வெளியூர் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக அமையக்கூடியதால் உங்கள் குழந்தைகளோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது மேன்மை தரும். மற்றபடி இந்த நாள் மிகச்சிறப்பானது, ஒரு அற்புதமான தினம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் இன்றைய தினம் நீங்கள்
தொட்ட காரியம் அனைத்திலுமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திராடம் தனுசு மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வீண் அலைச்சல்களையும் தேவையில்லாத இடமாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய நாள். தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம், அல்லது தகப்பனாரோட உடல்நிலையில் கூட தொந்தரவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சற்றே பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு நகர வேண்டியது அவசியமானது. ஏன்னா இன்றைக்கி தகப்பனாரோட சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகளை அது ஏற்படுத்தலாம், அல்லது உங்களுக்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சரியில்லாத தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம். ஸோ பார்த்துருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கல்வியில் மேன்மை உண்டு, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வழக்குகளில் வெற்றி உண்டு, இதனால் வரையிலும் இருந்த அந்த தடைகள் விலகும், நீண்ட நாள் நேர்த்தி கடன்களை செலுத்துவதற்கு ஒரு அற்புதமான தினம்னு ஆன்மீகம் மற்றும் பூர்வீகம் இந்த ரெண்டும் சார்ந்து நல்ல ஏற்றங்களை வழங்கக்கூடியது மாதிரியான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு, ஏன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு பெரிதாக ஏற்றம்னு என்னால் சொல்ல முடியாதுங்க. ரெண்டு விஷயம், தகப்பனாரோடு கருத்து வேறுபாடு அல்லது குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு, அதாவது மன வாழ்க்கையில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இன்றைக்கி உங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். உடல்நிலையில் வயிறு சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும். ஸோ இந்த உடல்நிலையிலும் உறவுகளிலும் நிதானித்த செயல்பாடுகள் தேவை. எடுத்தோம் கவிழ்த்தோம் ஏதாவது பேசுனீங்கன்னா உறவு கெட்டு போயிடும். இந்த சீசனுக்கு ஆகாதது எதையாவது சாப்பிட்டுட்டு உடம்பு கெட்டு போகிற மாதிரி எதுவும் பண்ணிக்கிறாதீங்க. கொஞ்சம் நிதானித்த உணவு பழக்க வழக்கம் அவசியமானது. சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களில் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ஏற்றம் அப்படின்னு நான் சொல்லிட முடியாது. கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல்நிலையில் ஏற்படும். வருமான ரீதியாக ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நல்ல நகர்வை கொடுக்கக்கூடியது மாதிரியான நாளாகவே சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் அமைகின்றது. பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான நாளாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் சாஸ்திரங்களில் ஈடுபாடு கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகின்றது. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான பெரிய தொந்தரவையும் கொடுக்காது. உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த நெருக்கடிகள் சற்றே அதிகரிக்கிறது மாதிரியான நாள். கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் சக வாடிக்கையாளர்களிடம் அல்லது சக ஊழியர்களிடம் கொஞ்சம் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் ஏற்படும். பார்த்திருந்து கொள்ள வேண்டியது அவசியம். சமூகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு பொதுவெளியில் பேசுகின்ற பொழுது அவசரப்பட்டு எதையாவது வார்த்தைகளை விட்டுறாதீங்க, கவனமாக இருக்கணும். சரிங்களா? ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும். பெண்களால் இருந்த அந்த நெருக்கடிகள் தொந்தரவுகள் குறையும். ஆன்மீகத்திலும் நல்ல ஒரு நாட்டம் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பொருளாதார நெருக்கடிகள் சற்றே குறையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். அன்பு நண்பர்களே, இதுவரை பார்த்த 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் ஒரு பொதுவானது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ். நன்றி, வணக்கம்.